இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டில் என்ன தப்பு நடந்திருக்குன்னா, செல்வங்கள் காதணி விழா அந்த பையங்க பேரை மட்டும் போட போதுமா? இந்த ஃபோட்டோவில் இந்த கட் அவுட்டில் அதை மட்டுமே போட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பேர் போடணும், அப்பா அம்மா ஃபோட்டோ போடணும். அதோட எந்த இடம் அப்படிங்கிறதே இல்லை. சிறகுகள் பாசறை, கிருஷ்ணா தேட்ரு, அதுக்கு மேலே சிறகுகள் பாசறை கிருஷ்ணா தேட்டருக்கு மேலே காதணி விழா அழைப்புதல் இடம், இது 2 போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் போடாமல் இப்படி போட்டால், சப்போஸ் பத்திரிக்கை பார்க்க வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த வால் போஸ்ட் இருக்குது, கட் அவுட் இருக்குது, பார்ப்போம். பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. கட் அவுட் அடிக்கிறது விளம்பரத்துக்கு அடிக்கக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன, விஷயம் என்ன, அதை கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த பையனை யாருக்கு தெரியும்? விழா செல்வங்கள் பையன். அவங்க அப்பா அம்மா போட்டா ஏன் போடலை? அவங்க அப்பா அம்மா போட்டால் தானே தெரியும் இந்த சரி மயனுக்கு அதுத்து அப்படின்னு போவாங்க. அது மட்டும் இல்லை, இடம் முக்கியம் போடணும். இடத்த பார்த்துட்டு தான் நம்ம போவோம். கிருஷ்ணராஜ மகளா, முத்துச்சாமி அரங்கம்மா, என்னென்ன அந்த சிறகுகளுக்கு மேலே அதை இடம் ஒரு வார்த்தை போட்டு முத்துச்சாமி அரங்கம் அப்படின்னு போட்டிருந்தா ஈஸியாக போயிடலாம்ல. மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டி பார்த்தோம்னா இதுதானே முக்கியம். அப்பா அம்மா யார் காது வித்து, இது முக்கியம். அதை விட முக்கியம் இடம் எங்கே. இதை இது ஒரு தப்பாக சொல்லலை. இதை இன்னுமே அதே மாதிரி கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணுங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணாதனால தான் அப்போம்போதே அந்த கரெக்ஷன் பண்ணிடணும். இடம் எங்கே இருக்குது, யார் அப்பா அம்மா எல்லாரும் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணாலும் போடணும். அவங்க கொடுக்காட்டாலும் நீங்கள் கேட்கணும், இடம் எங்கே. அதோட உங்களுடைய முத்திரை, இந்த போஸ்டர் அடித்தது யார், அவங்களுடைய இதை கரெக்டாக போடணும். ஃபோன் நம்பர் போடணும். எதுவும் கரெக்ஷனாக இருந்தால் உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், ஏப்பா என்னப்பா அப்படின்னு. அதுவும் போடுறில்ல. இதெல்லாம் இனிமேல் இந்த தவறுகள் வராமல் பாருங்கள். அதாவது இனிமேல் நல்லாயிருக்கும்.